Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ஆபத்தான அணு ஆயுதங்களை கையாளும் பாகிஸ்தானின் திறன் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல் முறையாக காஷ்மீர் சென்றார். ஸ்ரீநகரில் ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்தியாவின் நடவடிக்கை மூலம் தாங்கள் பாதுகாப்பாக இல்லை என்று பயங்கரவாதிகளும் அவர்களது எஜமானர்களும் உணர்ந்திருப்பர் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் போன்ற அடாவடித்தனமான நாட்டிடம் ஆபத்தான அணு ஆயுதங்கள் இருப்பது சரிதானா என்று கேள்வி எழுப்பிய அவர், அந்த ஆயுதங்கள் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ராஜ்நாத் சிங் இப்பயணத்தின் போது காஷ்மீர் தற்போதுள்ள பாதுகாப்பு நிலவரத்தையும் ஆய்வு செய்தார். இதற்கிடையே ராணுவ தளபதி உபேந்திர துவிவேதியும் காஷ்மீரில் பாரமுல்லா பகுதியில் பாதுகாப்பு நிலவரம் குறித்து நேரில் சென்று ஆய்வு செய்தார். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க படையினரை அவர் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் மத்திய அரசின் உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறைந்திருப்பதாக கர்நாடகா முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மாநிலத்தில் மத்திய அரசு உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து 46,859 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார். 22,758 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிலையில் வெறும் 18,562 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 60க்கு 40 என்ற விகிதத்தின் அடிப்படையில் நிதி பகிர்வு செய்யப்பட வேண்டிய நிலையில் 70 முதல் 80% வரை மாநில அரசே செலவு செய்வதாக தெரிவித்தார். பீகார் மாநிலம் தர்பங்காவில் மாணவர்களை சந்திக்கச் சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். பீகாரில் பொதுமக்களை சந்தித்து பேசும் நிகழ்ச்சியை காங்கிரஸ் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தர்பங்கா பகுதியில் உள்ள மாணவர் விடுதிக்கு சென்று அங்குள்ளவர்களுடன் உரையாட ராகுல் காந்தி திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரது வாகன குழுவை காவல்துறையினர் மேற்கொண்டு உள்ளே செல்லவிடாமல் தடுத்துவிட்டனர். ராகுல் காந்தியை சந்திக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தர்பங்கா வர முயன்றதாகவும் அவர்களும் வழியிலேயே தடுக்கப்பட்டதாகவும் காங்கிரசார் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே பீகாரை ஆட்சி செய்யும் இரட்டை இன்ஜின் அரசு பட்டியலின பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்களை சந்திக்க விடாமல் செய்துவிட்டதாக ராகுல் காந்தி எக்ஸ் தள பக்கத்தில் விமர்சித்துள்ளார். சிலருடன் பேசுவது எப்படி குற்றமாகும் என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, பீகாரில் கல்வி சமூக ரீதியில் நிலவும் அவலம் வெளிச்சத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதே தான் தடுக்கப்பட்டதன் பின்னணி என விளக்கினார். ஒரு மாநிலத்தின் அமைச்சர் பதவியில் உள்ள பொறுப்பான நபர் இப்படியெல்லாம் பேசலாமா என மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷாவை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. கர்னல் சோஃபியா குரோஷியை விமர்சித்து பேசியதற்காக இக்கருத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் விஜய் ஷாவின் பேச்சுக்காக அவர் மீது வழக்கு பதிய மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து விஜய் ஷா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இம்மனுவை நாளை விசாரிப்பதாக அறிவித்த நீதிபதிகள் அமைச்சர் விஜய் ஷாவுக்கு தங்கள் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தனர். பாகிஸ்தானுக்கு அவர்களது சகோதரியான சோஃபியாவை வைத்தே பதிலடி கொடுத்தோம் என அமைச்சர் விஜய் ஷா பேசியிருந்தார். சோஃபியா ஒரு இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் அவர் இவ்வாறு பேசியது நாடெங்கும் கடும் எதிர்ப்புகளை சந்தித்திருந்தது. இதையடுத்து தன் பேச்சுக்காக அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். सारे मिलिट्री वालों का मैं हमेशा सम्मान करता हूं और आज हाथ जोड़ के सबसे मैं अपने आप को माफी चाहता हूं. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.